நல்ல கெட்டியாக காயாக இருக்கிற நேந்திரங்காயாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் வாழைக்காய் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும், நேந்திரங்காய் கொஞ்சம் நீளமாக மெல்லிஸாக இருக்கும், உள்ள லைட் எல்லோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வாழைக்காய் மேலேயே கோடு இருக்கும், அந்த கோடுக்கு மேலேயே நம்ம கத்தியால் இப்படி கீறிக்கணும். உள்ளே இருக்கிற காயை கீறாமல் தோலை மட்டும் இந்த மாதிரி கீறிண்டோன்னா அதை தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நம்ம சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடணும் ஹை டெம்பரேச்சரில் வச்சு. அப்புறம் அதை மினிமம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். சூடானதுக்கப்புறம் அதை மினிமம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு இந்த வாழைக்காயை டைரெக்டாக அதில் சீவிடணும். பார்த்தீங்களா, இப்படி கையை தூரமாக வச்சுக்கணும், ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. தீயை ரொம்ப மினிமமில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சூடு பட்டு கை எரியாமல் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும். எல்லா காயும் சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 ஸ்பூன் மஞ்சள் அண்ட் உப்பு கலந்த தண்ணியாக அதில் விட்டுடலாம். நிதானமான தீயிலையே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது இந்த மாதிரி வேக விடணும். நல்லா கலந்து விட்டோன்னா தெரியும், எல்லா சைடும் எல்லா காயும் வெந்திருக்கான்னு தெரியும். அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி பார்த்தோன்னா கிறிஸ்பாக இருக்கும். அந்த டைமில் இதை எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அதையும் அதை அப்சர்வ் பண்ணிடும். இந்த சிப்ஸ் நிறைய எண்ணெயெல்லாம் குடிக்காது, நம்ம வச்ச எண்ணெய் அப்படியே இருக்கும். ஸோ 2வது ஈடு இப்போ பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துக்கணும் டெம்பரேச்சர். சப்போஸ் எண்ணெய் கூல்டவுன் ஆகிருந்ததுன்னா அதை கொஞ்சம் திருப்பியும் சூடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மினிமமில் வச்சுட்டு இந்த மாதிரி சீவணும். டைரெக்டாக சீவிடணும். இந்த மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியை விட்டுட்டு நிதானமான தீயில பொரிச்சு எடுக்கணும். மஞ்சள் உப்பு எதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி விடுறோன்னா அப்போ தான் அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஈவனாக. நம்ம தனியாக எடுத்து அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோவா ஒட்டாது. இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். வாழைக்காய் சிப்ஸ்க்கு கூட இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி டைரெக்டாக சூடில் சீவுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் சீவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை லேசாக தொடச்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த நம்ம பொரிச்சு எடுத்த சிப்ஸை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் ஜாடியிலே இல்லை பாட்டிலே போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. மெல்லிஸாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையே பண்ணோன்னா நல்ல சுத்தமான ஃப்ரெஷ் எண்ணெயில் நம்ம பண்ணலாம். ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எம்மி ஸ்நாக் டீயோடு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த கேரளா பனானா சிப்ஸை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேட் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடச்சிடும்.
Thanks for watching this video. Please stay connected to Madhur Ruchi.